சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு ஞானயுகத்தின் மிக உயர்ந்த லட்சியம், இந்து வேதாந்த தத்துவத்தின் படிகள். 12 பிப்ரவரி 1896. இன்று மேலெழுந்து நிற்கும் முதல் வகை மத கொள்கைகளில் எல்லாம் தெய்வீக பேருணர்வு, அருள் வெளிப்பாட்டு நூல்கள் போன்ற கருத்துக்கள் நிறைந்துள்ளன. சான்றோர் ஒப்புக்கொண்டவற்றை மட்டுமே மதம் என்று இங்கு நான் குறிப்பிடுகிறேன். மதம் என்ற பெயருக்கே தகுதியற்ற தாழ்ந்த கருத்துக்களே அல்ல. இத்தகைய முதல் வகை மத கொள்கை இறைவன் என்ற எண்ணத்தில் தொடங்குகிறது. இதோ நம் கண்முன்னர் பிரபஞ்சம் உள்ளது. இதை படைத்த ஒருவர் இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அவரது படைப்பே. சிறிது காலத்திற்கு பின்னர் இந்த எண்ணத்துடன் ஆன்மா என்ற கருத்தும் தோன்றியது. இந்த உடம்பு இருக்கிறது, இந்த உடம்பினுள் உடம்பல்லாத ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த கருத்து நாம் அறிந்தவற்றுள் மிக மிக பழமையான மத கருத்து. இந்த கருத்தை கொண்ட சிலரை இன்றும் நாம் இந்தியாவில் காணலாம். ஆனால் இது நெடுநாட்களுக்கு முன்பே மறைய தொடங்கிவிட்டது. இந்திய மதங்களின் தொடக்கமே விசித்திரமாக இருக்கிறது. இத்தகைய விசித்திர நிலை ஒன்று இருந்தது என்பதை கடினமான ஆராய்ச்சியினாலும் கவனமாக கணக்கிடுவதாலும் ஊகத்தாலும் மட்டும்தான் நாம் நினைத்து பார்க்கவே முடியும். நாம் அறியும் ஆரம்ப நிலை இந்த நிலைக்கு அடுத்தபடியே தவிர முதல் படி அல்ல. ஆரம்ப நிலையில் படைப்பை பற்றி இருந்த கருத்தே மிக வினோதமானது. வெறும் சூன்யத்திலிருந்து இறைவனின் சங்கல்பத்தால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. முன்பு இது இல்லவே இல்லை. சூன்யத்திலிருந்து தான் இவையெல்லாம் பிறந்தன என்பதே அந்த கருத்து. அடுத்த நிலையில் இந்த முடிவை பற்றிய சந்தேகம் வந்துவிடுகிறது. சூன்யத்திலிருந்து பொருள் எவ்வாறு தோன்ற முடியும்? வேதாந்தத்தின் முதல் படியிலேயே இந்த கேள்வி எழுகிறது. இந்த பிரபஞ்சம் இருப்பது உண்மையானால் இருக்கும் ஏதாவது ஒன்றிலிருந்து தான் இது தோன்றியிருக்க வேண்டும். ஏனெனில் சூன்யத்திலிருந்து எதுவும் எங்கும் தோன்ற முடியாது என்பது நன்கு தெரிந்த ஒன்று. மனிதர்கள் செய்யும் எல்லா தொழில்களுக்கும் பொருட்கள் தேவைப்படுகின்றன. வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்குமானால் அதற்கு வேண்டிய துணைக்கருவிகள் முன்பே இருந்தன. ஒரு படகு கட்டப்பட்டிருக்குமானால் அப்படியே. எது செய்யப்பட்டிருந்தாலும் அப்படியே. ஏற்கனவே உள்ள காரணத்தால் தான் ஒரு காரியம் உருவாகிறது. எனவே சூன்யத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்னும் கொள்கை கைவிடப்பட்டது. இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு காரணமான மூலப்பொருள் ஒன்று தேவைப்பட்டது. இந்த மூலப்பொருள் பற்றிய ஆராய்ச்சியே உலக மதங்களின் வரலாறு ஆகும். எதிலிருந்து இவையெல்லாம் படைக்கப்பட்டது? கடவுளே மூல காரணம் என்பதையும் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் என்பதையும் சற்று விலக்கிவிட்டு பார்த்தால் பிரச்சனைகளுள் பெரும் பிரச்சனையாக இருப்பது இதுதான். எந்த பொருளிலிருந்து கடவுள் இதை படைத்தார்? எல்லா தத்துவங்களும் இந்த ஒரு கேள்வியையே சார்ந்திருப்பது போல் உள்ளன. இயற்கை, இறைவன், ஆன்மா ஆகிய மூன்றும் என்றென்றும் உள்ளவை என்னும் கொள்கை இந்த பிரச்சனைக்கு ஒரு விடை. என்றும் ஓடுகின்ற 3 இணைகோடுகள் உள்ளன. அவற்றுள் இறைவன் என்ற கோடு எந்த சார்புமற்ற உண்மை. இயற்கை, ஆன்மா என்னும் மற்ற 2 கோடுகளும் கடவுளை சார்ந்தவை. ஜடப்பொருள், மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும் இறைவனையே சார்ந்திருப்பது போல் ஒவ்வொரு ஆன்மாவும் இறைவனின் சித்தத்தையே முற்றிலும் சார்ந்திருக்கின்றன. மற்ற படிகளை ஆராயத் தொடங்கும் முன் நாம் ஆன்மா என்னும் கருத்தை எடுத்துக்கொள்வோம். பின்னர் வேதாந்த தத்துவ ஞானியர் ஒரு விஷயத்தில் மேலை நாட்டு தத்துவ அறிஞர்களிடமிருந்து வேறுபட்டிருப்பதை காணலாம். இந்தியாவில் வேதாந்திகள் எல்லோருக்கும் பொதுவான மன இயல் ஒன்று உள்ளது. அவர்களது தத்துவம் எதுவானாலும் மன இயல் சாஸ்திரம் ஒன்றுதான். அது சாங்கியர்களின் மன இயல் சாஸ்திரம். ஒரு பொருளை பற்றிய அறிவு எப்படி ஏற்படுகிறது என்பதை சாங்கியம் பின்வருமாறு கூறுகிறது. புறப்பொருளின் அதிர்வுகள் வெளிப்பொறிகளை அடைகின்றன. வெளிப்பொறிகளிலிருந்து புலன்கள் அல்லது உட்கருவிகளுக்கு இவை போகின்றன. இங்கே இருந்து மனத்தை அடைகின்றன. பிறகு புத்தியை அடைகின்றன. புத்தியிலிருந்து ஆன்மா எனப்படும் ஒருமையை அடைகின்றன. பல வகை உணர்ச்சிகளுக்கும் காரணமான நரம்பு மையங்களை நவீன உடலியல் கண்டுபிடித்துள்ளது.
முதலில் தாழ்ந்த நிலை மையங்கள், பிறகு உயர்ந்த நிலை மையங்கள். இந்த இரண்டும் நாம் கூறுகின்ற புலன்கள் மற்றும் மனம் என்பவற்றிற்கு சரியாக பொருந்தி வருகின்றன. ஆனால் எல்லா மையங்களையும் அடக்கியாளும் மூல மையம் ஒன்றை உடலியல் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. எனவே இந்த மையங்களையெல்லாம் ஒன்றுபடுத்தும் மூலம் எது என்பதை தற்கால உடலியல் விளக்க இயலாது. இந்த மையங்களையெல்லாம் ஒன்றுபடுத்தும் இடம் எது? மூளைகளில் உள்ள மையங்களெல்லாம் தனித்தனியானவை. எல்லா மையங்களையும் அடக்கியாளும் மூல மையம் ஒன்று அங்கே இல்லை. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்திய மன இயல் ஈடு இணையற்றதாக நிற்கிறது. புறப்பொருட்களை பற்றிய நமது அறிவு நிறைவடைய வேண்டுமானால் புலனுணர்ச்சிகள் எல்லாம் ஒன்றுபடுவதற்கு நிலைக்களன் ஒன்று இருந்தே தீர வேண்டும். இந்த மூல நிலைக்களன் இல்லாமல் நான் உங்களை பற்றியோ ஒரு படத்தை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ எதனையும் அறிய முடியாது. இந்த ஒன்றுபடுத்தும் நிலைக்களன் இல்லை என்றால் நான் முதலில் பார்க்க வேண்டியிருக்கும், பின்னர் சிறிது நேரம் கழித்து மூச்சு விட வேண்டும், பின்னர் கேட்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாகத்தான் செய்ய வேண்டியிருக்கும். ஒருவர் பேசுவதை கேட்கும்போது அவரை பார்க்க இயலாது, கேட்கும்போது பார்க்க முடியாது. ஏனெனில் மையங்கள் தனித்தனி அல்லவா? ஜடப்பொருள் எனப்படும் மூலக்கூறுகளால் ஆனது இந்த உடல். இது மந்தமானது, உணர்வற்றது. வேதாந்திகள் நுண்ணுடல் என்று சொல்வதும் இப்படித்தான். அவர்களது கருத்துப்படி நுண்ணுடலும் ஜடப்பொருளே. ஆனால் அது ஒளி ஊடுருவும் தன்மை உடையது, நுண்ணிய மூலக்கூறுகளால் ஆனது. இந்த மூலக்கூறுகளை உருப்பெருக்கிகளால் கூட பார்க்க இயலாது. இந்த நுண்ணுடலால் என்ன பயன்? இதுவே நுண் சக்திகளின் கொள்கலனாக உள்ளது. தூல உடல் தூல சக்திகளின் கொள்கலனாக இருப்பது போல் நுண்ணுடல் நாம் எண்ணங்கள் என்று சொல்பவற்றின் பல வேறுபாடுகளாகிய நுண் சக்திகளின் கொள்கலனாக உள்ளது. முதலில் தூல பொருளால் ஆன உடல். இது தூல சக்திகளுக்கு இருப்பிடம். தூலப்பொருள் இல்லாமல் சக்தி இருக்க முடியாது. அதை தங்கி நிற்க ஏதாவது வகை தூலப்பொருள் அவசியம். எனவே தூல சக்திகள் தூல பொருளால் ஆன உடலில் செயல்படுகின்றன. இந்த சக்திகளே நுண்சக்திகள் ஆகின்றன. தூல உருவில் செயல்படும் சக்திகளே நுண்ணுருவில் செயல்படும் சக்திகளாக மாறி எண்ணங்கள் ஆகின்றன. தூல சக்திக்கும் நுண்சக்திக்கும் இடையில் வேறுபாடு இல்லை. ஒரே பொருளின் தூல வெளிப்பாடு ஒன்று, நுண் வெளிப்பாடு மற்றொன்று. இதேபோல் தூல உடல் மற்றும் நுண்ணுடல்களுக்கு இடையிலும் வேறுபாடு ஒன்றுமில்லை. சூட்சும உடலும் ஜடப்பொருளால் ஆனதுதான். ஆனால் இது மிகவும் நுண் ஜடப்பொருள். தூல சக்திகளை செயல்பட செய்யும் கருவி தூல உடல். அதுபோல் சூட்சும சக்திகளை செயல்பட செய்யும் கருவி நுண்ணுடல். இந்த சக்திகளெல்லாம் எங்கிருந்து வருகின்றன? வேதாந்த தத்துவத்தின்படி இயற்கையில் இரண்டு பொருட்கள் இருக்கின்றன. ஒன்று ஆகாசம், இது மிக மிக நுட்பமான ஜடப்பொருள். மற்றொன்று பிராணன், இது சக்தி. பார்த்தல், கேட்டல், உணர்தல் என்ற புலன்களால் அறியப்படும் காற்று, மண் போன்ற ஜடப்பொருட்கள் அனைத்தும் ஆகாசத்தால் உருவானவை. பிராணனின் செயலால் இவை மிக மிக சூட்சுமமாகவோ அல்லது மிக மிக தூலமாகவோ மாறிக்கொண்டே போகின்றன. ஆகாசத்தை போலவே பிராணனும் எங்கும் நிறைந்தது, எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்பது. ஆகாசம் தண்ணீர் போன்றது. பிரபஞ்சத்தில் உள்ள மற்றவையெல்லாம் அந்த தண்ணீரால் ஆக்கப்பட்டு அதன் மீது மிதக்கும் பனிக்கட்டிகள் போன்றவை. இப்படி ஆகாசத்தை பல உருவங்களாக மாற்றும் சக்தியே பிராணன். தசைநார்களின் இயக்கம், நடப்பது, அமர்வது, பேசுவது போன்ற தூல செயல்களாக பிராணன் மாறுவதற்கு நிலைக்களனான தூல உடல் ஆகாசத்திலிருந்து உண்டாக்கப்பட்டதாகும். அதே பிராணன் நுட்ப உருவமான எண்ணமாக மாறுவதற்கு ஆதாரமான சூட்சும உடலும் ஆகாசத்தின் சூட்சும உருவத்திலிருந்து ஆக்கப்பட்டதே ஆகும். எனவே முதலில் தூல உடல், அதற்கு அப்பால் நுண்ணுடல் அல்லது சூட்சும உடல், அதற்கும் அப்பால் ஜீவன் அல்லது உண்மை மனிதன் இருக்கிறான். தூல உடலுக்கும் நுண்ணுடலுக்கும் உள்ள தொடர்பு நகத்திற்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை போன்றது. நகங்களை நாம் பலமுறை வெட்டி எறிய முடியும், ஆனாலும் அவை உடலின் பாகங்களே. ஒரு மனிதனுக்கு சூட்சும உடல், தூல உடல்
என இரண்டு உடல்கள் இல்லை, உடம்பு ஒன்றுதான். நெடுநாள் அழியாமல் நிலைத்திருப்பது நுண்ணுடல், விரைவில் அழிந்து போவது தூல உடல். எப்படி என் நகத்தை நான் பலமுறை வெட்ட முடியுமோ அப்படியே இந்த தூல உடலையும் நான் பல லட்சம் தடவை உதறிவிட முடியும். ஆனால் நுண்ணுடல் நிலைத்து நிற்கும். துவைதிகளின் கொள்கைப்படி ஜீவன் மிகவும் நுட்பமானவன், அணு போன்றவன். விரைவில் அழியும் தூல உடலை முதலிலும், கோடிக்கணக்கான ஆண்டுகள் அழியாத நுண்ணுடலை அதற்கு அப்பாலும், அதற்கும் அப்பால் ஜீவனையும் கொண்ட ஒருவனே மனிதன் என்பதை நாம் இதுவரையில் பார்த்தோம். எவ்வாறு இறைவன் என்றென்றும் உள்ளவனோ அவ்வாறே ஜீவன் ஆதியும் அந்தமும் அற்றவன் என்கிறது வேதாந்தம். இது போன்றதுதான் இயற்கையும். ஆனால் இது மாறக்கூடியது. இயற்கையின் மூலப்பொருட்களான பிராணனும் ஆகாசமும் என்றும் உள்ளவை. ஆனாலும் அவை தொடர்ந்து புது புது உருவங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஜீவன் ஆகாசத்தாலோ பிராணனாலோ ஆக்கப்பட்ட பொருள் அல்ல. அது பொருள்தன்மையே இல்லாதது. எனவே அது என்றும் உள்ளது. பிராணன், ஆகாசம் இவற்றின் சேர்க்கையால் ஆனது அல்ல ஜீவன். சேர்க்கையின் விளைவாக தோன்றாத எந்த பொருளுக்கும் அழிவு இல்லை. அழிவு என்பதே மூலப்பொருட்களாக பிரிவதுதானே. ஆகாசம், பிராணன் இவற்றின் சேர்க்கையால் ஆன தூல உடல் இந்த மூலப்பொருட்களாக பிரிந்துவிடும். நுண்ணுடலும் நீண்ட காலத்திற்கு பிறகு இவ்வாறே பிரிந்துவிடும். ஆனால் தனிப்பொருளான ஜீவன் ஒருபோதும் அழியாது. இதை நியதிப்படி பார்த்தால் ஜீவன் பிறக்கவும் இல்லை, தனி பொருளான எதற்கும் பிறப்பும் இல்லை. மேலே குறிப்பிட்ட அதே நியதி இங்கும் பொருந்தும். சேர்க்கையால் உண்டாகும் பொருளுக்குத்தான் பிறப்பு உண்டு. லட்சக்கணக்கான ஆன்மாக்களாலான இந்த பிரபஞ்சம் கடவுளின் சங்கல்பத்திற்கு உட்பட்டது. கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், உருவம் இல்லாதவர். அவர் இயற்கையின் வாயிலாக அல்லும் பகலும் வெளிப்படுகிறார். இயற்கை முழுவதும் அவரது ஆட்சிக்கு அடங்கியது. அவரே என்றும் அரசாள்பவர். இது துவைதிகளின் கூற்று. இது உண்மையானால் ஒரு கேள்வி எழுகிறது. இறைவனே அரசனானால் அவர் ஏன் இவ்வளவு கொடிய உலகை படைத்தார்? நாம் ஏன் இவ்வளவு துன்புற வேண்டும்? அது கடவுளின் குற்றமல்ல என்கிறார்கள் துவைதிகள். நம் குற்றத்தாலேயே நாம் துன்பப்படுகிறோம். எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். நம்மை தண்டிப்பதற்காக அவர் எதுவும் செய்யவில்லை. மனிதன் ஏழையாகவோ பார்வையற்றவனாகவோ வேறு குறைகள் உடையவனாகவோ பிறக்கிறான். இதற்கு காரணம் என்ன? இப்படி பிறப்பதற்கு காரணமான ஏதோ ஒன்றை அவன் செய்திருக்க வேண்டும். ஜீவன் படைக்கப்படவில்லை, அது என்றுமே இருந்திருக்கிறது. பலவற்றையும் செய்து கொண்டே இருந்திருக்கிறது. நாம் எதை செய்கிறோமோ அதன் பலனை அனுபவித்தேயாக வேண்டும். நல்லது செய்தால் இன்பம் அனுபவிப்போம், தீமை செய்தால் துன்பம் பெறுவோம். இப்படியே ஜீவன் புண்ணிய பாவங்களை செய்தவாறு இன்ப துன்பங்களை அனுபவித்தவாறு உழன்று கொண்டே இருக்கிறது. மரணத்திற்கு பிறகு என்ன நிகழ்கிறது? ஜீவன் இயல்பாகவே தூய்மையானது, அறியாமையே அதன் இயல்பை மறைத்திருக்கிறது என்று வேதாந்த தத்துவவாதிகள் கூறுகிறார்கள். பாவச் செயல்களால் ஜீவன் தன்னை அறியாமையில் மறைத்து கொள்வது போல் புண்ணிய செயல்களால் அது மீண்டும் தன் இயல்பை உணர்கிறது. அழிவற்றதாக இருப்பது போல் ஜீவன் இயல்பாகவே தூயதாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரின் இயல்பும் தூய்மைதான். நற்செயல்களால் பாவங்களும் தவறுகளும் கழுவப்பட்டவுடன் ஜீவன் மீண்டும் தூயதாகிறது. இப்படி தூய்மையடைந்த ஜீவன் தேவயானம் எனப்படும் வழியாக செல்கிறது. இதன் பேச்சு பொறி மனதுள் புகுகிறது. வார்த்தைகள் இல்லாமல் சிந்திக்க முடியாது. எங்கே சிந்தனை உள்ளதோ அங்கே வார்த்தைகள் இருந்தே தீரும். சொற்கள் மனதில் புகுவது போல் மனம் பிராணனிலும் பிராணன் ஜீவனிலும் ஒடுங்குகிறது. உடனே ஜீவன் உடலை விட்டு வெகு விரைவில் வெளியேறி மேல் உலகங்களுக்கு செல்கிறது. இந்த பிரபஞ்சம் பல அண்டங்களால் ஆனது. பூமி ஓர் அண்டம். இந்த அண்டத்தில் சந்திரர்களும் சூரியர்களும் நட்சத்திரங்களும் இருக்கின்றன. இதற்கு அப்பால் சூரிய மண்டலமும் அதற்கு அப்பால் சந்திர மண்டலமும் இருக்கின்றன. அவற்றிற்கும் அப்பால் மின்னல் மண்டலம் என்ற மின்சார மண்டலம் இருக்கிறதா? ஜீவன் அந்த மண்டலத்தை அடைந்தவுடன் ஏற்கனவே நிறைநிலையை அடைந்துள்ள மற்றொரு ஜீவன் அதை வரவேற்று
பிரம்மலோகம் என்ற மிக உயர்ந்த சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது. அங்கே சென்ற ஜீவன் பிறப்பு இறப்பு ஒன்றுமில்லாமல் என்றென்றும் அங்கேயே வாழ்கிறது. அங்கே எல்லா வகை ஆனந்த அனுபவங்களையும் ஆற்றல்களையும் பெறுகிறது. படைக்கும் ஆற்றல் மட்டும் பெறுவதில்லை. பிரபஞ்சத்தை ஆளும் அதிகாரம் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அவரே கடவுள். யாரும் கடவுளாக முடியாது. நான் தான் கடவுள் என்று சொன்னால் அது தேவ நிந்தனை என்று துவைதிகள் கூறுகிறார்கள். படைக்கும் ஆற்றலை தவிர எல்லா ஆற்றல்களையும் ஜீவன் பெறுகிறது. அது உடல் தரித்து உலகின் பல பகுதிகளில் உழைக்க விரும்பினால் அப்படியே செய்யலாம். தேவர்களையோ இறந்த முன்னோர்களையோ அந்த ஜீவன் தான் நினைக்கும்போது தன் முன்னே வரவழைக்க முடியும். துன்பம் என்பதே அதற்கு சிறிதும் இல்லை. அது விரும்பினால் என்றென்றும் பிரம்மலோகத்திலேயே வாழலாம். இவ்வளவு ஆற்றல்களை அது பெறுகிறது. இதுதான் மனிதனின் உயர்ந்த எல்லை. இவன் ஆண்டவனின் அருளை பூரணமாக பெற்றவன். சற்றும் சுயநலம் இல்லாதவன். மிகவும் தூய்மையானவன். ஆசைகள் அற்றவன். இறைவனிடம் பக்தி செய்வதையும் அவரை வழிபடுவதையும் தவிர வேறு எதையுமே இவன் நாடுவதில்லை. இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு செல்லாதவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் புண்ணியம் செய்கிறார்கள். ஆனால் ஏதோ பலனை எதிர்பார்க்கிறார்கள். நாங்கள் ஏழைகளுக்கு இவ்வளவு கொடுக்கிறோம், எனவே நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். இறந்த பின் இவர்களுக்கு என்ன நேரிடுகிறது? சொல் மனதிலும், மனம் பிராணனிலும், பிராணன் ஜீவனிலும் போகுகின்றன. பிறகு ஜீவன் உடலை விட்டு வெளியேறி சந்திரமண்டலத்தை அடைகிறது. அங்கே நெடுநாள், அதாவது அதன் புண்ணிய பலன் இருக்கும் வரையில் இன்பங்களை அனுபவிக்கிறது. புண்ணிய பலன் முடிந்ததும் தன் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு மீண்டும் இந்த உலகில் பிறக்கிறது. சந்திரமண்டலத்தில் இருக்கும்போது ஜீவன் தேவநிலையில் இருக்கிறது என்று நாம் கூறுகிறோம். கிறிஸ்தவர் மற்றும் முகமதியர் அது தேவதூதனாக இருப்பதாக கூறுகிறார்கள். தேவர்கள் என்பது சில பதவிகளின் பெயர்களாகும். உதாரணமாக, தேவர்களின் தலைவனான இந்திரன் என்பது ஒரு பதவியின் பெயர். பல்லாயிரம் மனிதர்கள் இந்த பதவியை பெற்றுள்ளார்கள். வேதங்கள் கூறும் கடமைகளுள் மிக உயர்ந்ததை செய்யும் புண்ணியவான் இறந்த பிறகு இந்திரன் ஆகிறான். முன்பு இந்திர பதவி தாங்கியவனுடைய புண்ணியம் தேர்ந்து அவன் இதற்குள் பூமியில் மனிதனாக பிறக்கிறான். இந்த உலகத்தில் அரசர்கள் மாறுவது போல் தேவர்களுக்கும் சாவு உண்டு. சொர்க்கத்தில் உள்ள எல்லோருக்கும் மரணம் உண்டு. மரணம் இல்லாத இடம் பிரம்மலோகம் ஒன்றுதான். அங்கே பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஜீவன் சொர்க்கத்திற்கு போய் நல்ல போகங்களை அனுபவிக்கிறது. எப்போதாவது அசுரர்களால் தொல்லை ஏற்படும் போது மட்டும் சிறிது துன்பம் உண்டாகும். எங்கள் புராணங்களில் தேவர்களுக்கு அவ்வப்போது தொல்லை கொடுக்கும் அசுரர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. எல்லா புராணங்களிலுமே தேவ அசுர போர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அசுரர்கள் சில வேளை தேவர்களை வென்றும் இருக்கிறார்கள். ஆனால் பல வேளைகளில் தேவர்களைப் போல் அவ்வளவு தீய செயல்களை அவர்கள் செய்யவில்லை என்றுதான் தோன்றுகிறது. எல்லா புராணங்களுமே தேவர்கள் பெண்களில் நாட்டம் உள்ளவர்கள் என்று கூறுகின்றன. எப்படியோ தங்கள் புண்ணியம் தீர்ந்ததும் அவர்கள் கீழ்நோக்கி வருகிறார்கள். மேகங்கள் வழியாக மலைக்கு வந்து பின்னர் பூமிக்கு வந்து ஏதாவது ஒரு தானியம் அல்லது செடியில் புகுந்து கடைசியில் அந்த தானியம் அல்லது செடியை மனிதன் உண்ணும்போது மனிதனின் உடலுக்குள் புகுந்து விடுகிறார்கள். ஒருவனுக்கு தகுந்த உடலை பெறுவதற்கு வேண்டிய மூலப்பொருளை தந்தை கொடுக்கிறான். இந்த பொருள் அவனுக்கு ஏற்றதாக இல்லாவிட்டால் அவன் வேறு உடல்களை உண்டாக்கி கொள்ள வேண்டும். கொடும் செயல் செய்யும் பாதகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இறந்த பின் மீண்டும் மிருகங்களாக பிறக்கிறார்கள். மிகவும் ஈன தொழில் செய்யும் கயவர்களாக இருந்தால் மிக தாழ்ந்த மிருகங்களாகவோ செடிகளாகவோ கற்களாகவோ பிறக்கிறார்கள். தேவர்களாக இருக்கும்போது ஜீவர்கள் கர்மம் எதையும் செய்வதில்லை. மனிதன் ஒருவன்தான் கர்மம் செய்ய இயலும். பலன் தரும் செயல்களே கர்மம் எனப்படுகின்றன. ஒருவன் இறந்து தேவனாகும்போது அவனது புண்ணிய செயல்களுக்கான சுக அனுபவம் மட்டுமே உண்டு. அப்போது அவன் புதிய கர்மம் ஒன்றும் புரிவதில்லை. புண்ணிய கர்ம அனுபவம் தீர்ந்தவுடன் மற்ற கர்மங்களின் அனுபவம் தொடங்கிவிடுகிறது. எனவே அவன் பூமிக்கு வருகிறான், மீண்டும் மனிதனாகிறான்.
இந்த பிறவியில் அவன் சிறந்த புண்ணியங்களை செய்து தூயவனாகிவிட்டால் பிரம்மலோகத்திற்கு போய்விடுகிறான். பிறகு திரும்பி வருவதே இல்லை. கீழ்நிலை உயிர்களிலிருந்து பரிணாம முறையில் முன்னேறுகின்ற ஜீவர்களின் ஓர் இடைநிலையே மிருகநிலை. காலப்போக்கில் மிருகம் மனிதனாகிறது. மக்களின் எண்ணிக்கை வளர வளர மிருகங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவது கவனித்தற்குரிய ஓர் உண்மை. மிருகங்களெல்லாம் மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எத்தனையோ வகை மிருகங்கள் ஏற்கனவே மனிதர்கள் ஆகிவிட்டன. இல்லையானால் அவை வேறு எங்குதான் போயிருக்க முடியும்? வேதங்களில் நரகத்தை பற்றிய பேச்சே இல்லை. ஆனால் பிற்கால சாஸ்திரங்களாகிய புராணங்கள் நரகங்கள் இல்லாவிட்டால் எந்த மதமுமே பூரணமாகாது என்று கருதி பல வகையான நரகங்களை கண்டுபிடித்தன. இந்த நரகங்கள் சிலவற்றுள் மனிதர்கள் வாளால் இரண்டாக அறுக்கப்படுகிறார்கள், தொடர்ந்து சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். என்றாலும் அவர்கள் சாவதில்லை. இடையீடில்லாமல் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் நடைபெறும் என்று அந்த புராணங்கள் கருணையுடன் கூறுகின்றன. செய்த பாவங்களின் பலனை இப்படி நரகத்தில் அனுபவித்த பிறகு அவர்கள் மீண்டும் பூமிக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. இப்போது அவர்கள் பெறும் உடல் கர்ம சரீரம் எனப்படுகிறது. நமது விதியை வகுத்து கொள்ள இந்த உடலே உதவுகிறது. ஒரு பெரிய வட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வட்டத்தில் இந்த மனித உடல் என்னும் புள்ளியே நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் கருவி. எனவே ஜீவன் ஏற்கும் உருவங்களுள் மனித உருவமே மிக சிறந்ததாக எண்ணப்படுகிறது. மனிதன் தேவர்களை விட உயர்ந்தவன். இதுவரையிலும் கலப்பற்ற சிக்கலில்லாத துவைத தத்துவத்தை பார்த்தோம். ஆனால் மேலே கூறியது போல் இருக்க முடியாது என்று இன்னும் சற்று உயர்ந்த வேதாந்த தத்துவம் கூறுகிறது. கடவுளே இந்த உலகிற்கு மூலப்பொருளாகவும் மூல ஆற்றலாகவும் இருக்கிறார். எல்லையற்ற கடவுள் ஒருவரும் அதே தன்மை உள்ள ஆன்மா ஒன்றும் அதே தன்மை உள்ள இயற்கை ஒன்றும் இருப்பதாக சொன்னால் இப்படியே முடிவில்லாமல் சொல்லிக்கொண்டே போகலாம். இதனை ஒத்துக்கொள்ள முடியாது. தர்க்க நியாயத்திற்கெல்லாம் இங்கு இடமில்லாமல் போய்விட்டது. எனவே கடவுளே பிரபஞ்சத்திற்கு மூலப்பொருளாகவும் மூல ஆற்றலாகவும் இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. தம்முள்ளிருந்தே அவர் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் கடவுளே எப்படி சுவர்களும் மேஜைகளும் பன்றிகளும் கொலைகாரர்களும் இன்னும் உலகிலுள்ள கொடிய பொருட்களும் ஆனார்? கடவுள் தூயவர் என்று நாம் சொல்கிறோமே, இப்படி தூய்மையற்ற பொருட்களாக எல்லாம் அவர் எப்படி ஆக முடியும்? விடை இதுதான். நான் ஒரு ஆன்மா, எனக்கு உடல் இருக்கிறது. ஒரு வகையில் இந்த உடல் என்னில் வேறுபட்டதல்ல. என்றாலும் நான், அதாவது உண்மை நான், இந்த உடம்பல்ல. இப்படித்தான் அதுவும். உதாரணமாக நான் ஒரு குழந்தை, நான் ஒரு இளைஞன், நான் கிழவன் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் என் ஆன்மா மாறவே இல்லை. அது ஒரே ஆன்மாவாகவே இருக்கிறது. இதுபோலவே இயற்கை, கணக்கற்ற ஆன்மாக்கள் என்றெல்லாம் ஆன இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனின் எல்லையற்ற உடல் போலவே இருக்கிறது. அவர் எல்லாவற்றுக்குள்ளும் நிறைந்திருக்கிறார். கடவுள் ஒருவரே மாறாதவர். இயற்கையும் ஆன்மாக்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த மாறுதல்களால் இறைவன் பாதிக்கப்படுவதில்லை. இயற்கை எந்த விதத்தில் மாறுகிறது? உருவங்களில்தான். அது புது புது உருவங்களை எடுத்துக்கொள்கிறது. ஆன்மா இவ்வாறு மாற இயலாது. ஆன்மா அறிவில் சுருங்கவும் விரியவும் செய்கிறது. பாவச் செயல்களால் அது சுருங்குகிறது. ஆன்மாவின் இயல்பு பற்றிய உண்மையான அறிவையும் அதன் தூய்மையையும் குறைக்கும் செயல்கள் பாவச் செயல்கள். ஆன்மாவின் இயற்கை பெருமையை விளக்குபவை புண்ணிய செயல்கள். இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் தூயவையாக இருந்தவைதான், ஆனால் சுருங்கிவிட்டன. இறையருளாலும் புண்ணிய செயல்களாலும் இவை விரிவடைந்து தங்கள் பழைய தூல நிலையை அடைந்துவிடும். காலப்போக்கில் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்ச வட்டத்திலிருந்து விடுதலை பெற்றேயாக வேண்டும். அதற்கான வாய்ப்பும் ஒவ்வொருவருக்கும் சமமாகவே கிடைக்கிறது. என்றாலும் இந்த பிரபஞ்சம் முடிவுற்று விடாது. ஏனெனில் இது முடிவில்லாதது. இது இரண்டாவது கொள்கை. முதற் கொள்கை துவைதம். இந்த இரண்டாவது கொள்கைப்படி இறைவன், ஆன்மா, இயற்கை என்னும் மூன்று இருக்கின்றன. ஆன்மாவும் இயற்கையும் இறைவனின் திருமேனியாக இருக்கின்றன. எனவே இந்த மூன்றும் ஒரு தொகுதி. இது மத முன்னேற்றத்தின் அடுத்த படியாகும். இதற்கு விசிஷ்டாத்வைதம் என்று பெயர்.
துவைதத்தின்படி பிரபஞ்சம் கடவுளால் இயக்கப்படும் ஓர் எந்திரம். விசிஷ்டாத்வைதத்தின்படி பிரபஞ்சம் இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ள ஓர் உயிர் பொருள். கடைசியில் வருவது அத்வைதம். இறைவன் இந்த பிரபஞ்சத்தின் மூலப்பொருளாகவும் மூல ஆற்றலாகவும் இருக்கத்தானே வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் அத்வைதிகள். அப்படியானால் இறைவனே இந்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறார் என்றாகிவிடுகிறது. இதற்கு எதிர்பேச்சு இல்லை. இறைவனே ஆன்மா, பிரபஞ்சம் அவரது உடல். உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆனால் இறைவன் மாற்றம் இல்லாதவர் என்று மற்றவர்கள் சொல்லும்போது அத்வைதிகள் இது பொருளற்ற பிதற்றல் என்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்தின் மூலப்பொருள் இறைவனே என்று சொல்வதால் என்ன பயன்? மூலப்பொருள் என்பது மூல ஆற்றலாகிய காரணத்தின் காரியம், அவ்வளவே. காரியம் என்பது காரணத்தின் மறு உருவமே ஆகும். நாம் ஒரு காரியத்தை பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு காரணத்தின் வேறு உருவம் என்பதை உணர்கிறோம். பிரபஞ்சம் காரியமாகவும் இறைவன் காரணமாகவும் இருப்பதாக கொண்டால் இறைவனின் வேறு உருவே பிரபஞ்சம் என்றாகிறது. இந்த பிரபஞ்சமே இறைவனின் உடல். இந்த உடல் தூலத்தன்மையிலிருந்து சுருங்கி சுருங்கி நுட்பத்தன்மை பெற்று பிரபஞ்சத்திற்கு மூல காரணம் ஆகிறது என்று பிறர் சொன்னால் அத்வைதிகள் இறைவனே இந்த பிரபஞ்சமாகிறார் என்கிறார்கள். இப்போது ஒரு நுட்பமான கேள்வி எழுகிறது. இறைவனே பிரபஞ்சம் என்றால் நாம் காணும் எல்லா பொருட்களுமே இறைவன்தானே? ஆம், இந்த புத்தகமும் இறைவன், எல்லாம் இறைவன். என் உடல் இறைவன், என் மனம் இறைவன், என் ஆன்மா இறைவன். அப்படியானால் பல உயிர்கள் ஏன் இருக்க வேண்டும்? இறைவனே இந்த லட்சக்கணக்கானவர்களாக பிரிந்து விட்டாரா? அந்த ஒரே கடவுள் இப்படி பல லட்சம் உயிர்களாக மாறிவிட்டாரா? இல்லாவிட்டால் எப்படி இத்தனை உயிர்கள் உண்டானார்கள்? பரிபூர்ணமான ஆற்றலும் பொருளுமான பிரபஞ்சத்தின் ஒரே பொருளான அந்த கடவுள் இப்படி பலவாக பிரிந்தது எப்படி? எல்லையற்றதை பிரிக்கவே இயலாது. தூய்மையான இறைவன் பிரபஞ்சமானது எப்படி? அவரே பிரபஞ்சமானார் என்றால் அவர் மாறும் இயல்புடையவர். மாறுபவரானால் அவர் இயற்கையின் ஒரு பகுதியே ஆவார். இயற்கையாகவும் மாறும் இயல்புடையதாகவும் உள்ள ஒரு பொருளுக்கு பிறப்பு இறப்பு இரண்டும் உண்டு. நம் இறைவனும் மாறும் இயல்புடையவர் என்றால் அவர் ஒரு நாள் அழிந்தே தீர வேண்டும். இதை நன்றாக கவனியுங்கள். சரி, கடவுளின் எவ்வளவு பகுதி இந்த பிரபஞ்சமாகி உள்ளது? அது ஆ என்னும், அதாவது மதிப்பு தெரியாத அளவு என்ற பகுதி வைத்து கொண்டால் இப்போது கடவுள் ஆ என்ற அளவு குறைந்து விட்டார். அதாவது இப்போது உள்ள கடவுள் மைனஸ் ஆ, கடவுள் கழித்தல் ஆ என்று ஆகிவிட்டார். எனவே படைப்புக்கு பின்பு உள்ள கடவுள் படைப்புக்கு முன்பு உள்ள கடவுள் அல்ல. ஏனெனில் அவரது ஒரு பகுதிதான் பிரபஞ்சமாகிவிட்டதே. எனவே அத்வைதிகள் பிரபஞ்சம் என்பதே இல்லை, காண்பது வெறும் மாயை. இந்த பிரபஞ்சம் தேவர்கள், தேவதூதர்கள், தேவதைகள், இந்த உலகத்தில் பிறந்து சாகும் மற்ற உயிர்கள், மேலும் கீழுமாக வந்து போய்கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் எல்லாமே கனவு என்கிறார்கள். ஜீவன் என்பதே இல்லை. எப்படி பல ஜீவர்கள் இருக்க இயலும்? எல்லையற்ற ஒன்றுதான் உள்ளது. ஒரே சூரியன் பல நீர்நிலைகளில் பிரதிபலிக்கும் போது பலவாக தோன்றுகிறது. பல கோடி நீர்த்துளிகள் ஒரே சூரியனை பல கோடி சூரியன்களாக காட்டுகின்றன. ஒவ்வொரு துளியில் தெரியும் பிரம்மமும் இறைவனின் குறைவற்ற பிரம்மமே. இப்படி பல கோடி பிம்பங்கள் தோன்றினாலும் உண்மையில் உள்ளது ஒரு சூரியனே. இப்படியே எல்லா ஜீவர்களும் பல மனங்களில் பிரதிபலிக்கும் ஒரே இறைவனை. நீர்த்துளிகளைப் போல் மனங்களும் இந்த ஒரே பூரண பொருளை பிரதிபலிக்கின்றன. இந்த பல ஜீவர்களிலும் இறைவனே பிரதிபலிக்கிறார். கனவு என்றால் அதற்கு ஒரு மூலமான ஒரு உண்மை பொருள் இருந்தேயாக வேண்டும். அந்த உண்மை பொருளே எல்லையற்ற பரிபூரண பொருளாகிய இறைவன். உடல், மனம், உயிர் இவற்றின் சேர்க்கையான நீ வெறும் கனவு. ஆனால் உனது உண்மை வடிவம், உண்மை அறிவு இன்பமே. நீயே இந்த பிரபஞ்சத்தின் இறைவன். நீயே இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து மீண்டும் உனக்குள்ளேயே அடக்கிக் கொள்கிறாய். அத்வைதி இப்படித்தான் சொல்கிறான். எனவே பிறவிகள், மறுபிறவிகள், வருவது போவது அனைத்தும் மாயையின் கற்பனைகள். நீ எல்லையற்றவன். நீ எங்கே போக முடியும்?
சூரியன், சந்திரன், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எல்லாவற்றையும் அடக்கிய உனது இயல்பில் வரும் துளிகளே. நீ எப்படி பிறக்கவோ இறக்கவோ முடியும்? நான் ஒருபோதும் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் மாட்டேன். எனக்கு தாயோ தந்தையோ நண்பர்களோ பகைவர்களோ இருந்ததில்லை. ஏனெனில் நான் பரிபூர்ணமான உண்மை, அறிவு, இன்ப பொருள். நானே அவன், நானே அவன். இந்த நெறிப்படி எது லட்சியம்? இந்த ஞானம் ஏற்பட்டவன் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகி விடுகிறான். அவனுக்கு எல்லா சொர்க்கங்களும் பிரம்மலோகம் கூட இல்லாமல் போய்விடுகிறது. எல்லா கனவும் மறைந்து விடுகிறது. தானே பிரபஞ்சத்தின் என்றென்றும் உள்ள இறைவன் என்பதை அவன் உணர்கிறான். அவன் தனது உண்மையான தனித்துவமாகிய உண்மை, அறிவு, இன்பம் என்பதை அடைந்து சுதந்திரனாகிறான். சிறு பொருட்களில் இன்பம் காண்பது மறைந்து விடுகிறது. இந்த சிறு உடலின் மூலமும் இந்த சிறு தனி உயிரின் மூலமும் தான் நாம் இப்போது இன்ப அனுபவம் பெற்று வருகிறோம். இந்த பிரபஞ்சமே நமது உடலாகிவிட்டால் எவ்வளவு இன்ப அனுபவம் கிடைக்கும்? ஓர் உடலுடன் இருக்கும்போதே இன்பம் உண்டானால் எல்லா உடல்களும் என்னுடையதாக இருக்கும்போது எவ்வளவு இன்பம் கிடைக்கும்? இந்த நிலையில்தான் முக்தி கிடைக்கிறது. இதுதான் அத்வைத வேதாந்தம். வேதாந்த தத்துவம் 3 படிகள் ஏறி இருக்கிறது. இதற்கு மேல் நாம் போக இயலாது. ஏனென்றால் எல்லாம் ஒன்றே என்ற ஒருமைக்கு மேல் போவது எப்படி? எந்த விஞ்ஞானமானாலும் அது ஒருமையை அடைந்துவிட்டால் எக்காரணமும் கொண்டும் அதற்கு மேல் போக முடியாது. முழுமை என்ற இந்த கருத்திற்கு மேல் போக முடியாது. எல்லோரும் இந்த அத்வைத தத்துவத்தை ஏற்று பின்பற்ற இயலாது. இது கடினமானது. முதலில் இதை சாதாரண அறிவால் புரிந்து கொள்வது கடினம். மிக கூர்மையான அறிவும் தைரியமும் தெளிவும் இதற்கு அவசியம். இரண்டாவதாக, பெரும்பான்மையான மக்களுக்கு இது ஏற்றதாகவும் இல்லை. அதனால்தான் இந்த 3 படிகள் இருக்கின்றன. முதல் படியில் தொடங்குங்கள். அதில் கருத்தை செலுத்தி அதை புரிந்து கொண்ட பிறகு 2ஆம் படிக்கு தானாகவே வழி திறக்கும். ஒரு இனம் முன்னேறுவது போல்தான் தனி மனிதனும் முன்னேற வேண்டும். மத கருத்தின் உச்சநிலையை அடைய மனித சமுதாயம் எந்த படிகளை கடந்திருக்கிறதோ அந்த படிகளையெல்லாம் தனி மனிதனும் கடந்து செல்ல வேண்டும். மனித சமுதாயம் ஒரு படியிலிருந்து இன்னொரு படிக்கு முன்னேற பல கோடி ஆண்டுகள் சென்றன. ஆனால் தனி மனிதன் மனித இனத்தின் முழு வாழ்வையும் குறைவான கால அளவிலேயே வாழ்ந்து விடுவான். ஆனால் நாம் எல்லோரும் எல்லா படிகளையும் முறையாக கடந்துதான் ஆக வேண்டும். உங்களுள் இப்போது அத்வைதிகளாக இருப்பவர்கள் முன்பு தீவிர துவைதிகளாக இருந்த காலத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் உடலும் மனமுமே என்ற கருத்து இருக்கும் வரையில் இந்த பிரபஞ்ச கனவையும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு பகுதியை ஏற்றால் முழுவதையுமே ஏற்றுதான் தீர வேண்டும். உலகம் இருக்கிறது, ஆனால் உருவக் கடவுள் இல்லை என்று சொல்பவன் முட்டாள். உலகம் இருப்பது உண்மையானால் அதற்கு மூல காரணம் ஒன்று இருந்தேயாக வேண்டும். அதுவே இறைவன். காரியத்தை மட்டும் ஒப்புக்கொண்டு காரணத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சம் மறையும் போது கடவுளும் மறைவார். அந்த நிலையில் நீங்களே பரிபூர்ண பரபிரம்மம் ஆகிவிடுவீர்கள். அப்போது உங்களை பொறுத்தவரையில் பிரபஞ்சமும் மறைந்துவிடும். நீங்கள் ஓர் உடல் என்ற கனவு இருக்கும் வரையிலும் நீங்கள் பிறப்பதாகவும் இறப்பதாகவும் உணரவே செய்வீர்கள். எப்போது இந்த கனவு மறைகிறதோ அப்போதே உங்களுக்கு பிறப்பும் இறப்பும் உண்டு என்ற கனவு மறைந்துவிடும். பிரபஞ்சம் உண்டு என்ற கனவு மறைந்துவிடும். நாம் எதை பிரபஞ்சமாக காண்கிறோமோ அதை அப்போது பரிபூர்ணமான இறைவனாக காண்போம். இதுவரையில் நமக்கு வெளியில் இருந்த இறைவனை இப்போது நமக்கு உள்ளே இருப்பவராக நமது ஆன்மாவாக காண்போம்.